முருகன் சார், நீங்க தொடர்ந்து போராட்டம் மேற்கொண்டு வந்தீங்க. 2003 இந்த பிரச்சனை இருக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு அப்படின்னும் போது பல முக்கியமான அம்சங்கள்லாம் இடம்பெற்றிருக்கு. இது பழையதும் கிடையாது, புதியதும் கிடையாது. டிஏபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம்னு சொல்லி இதில் முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. டாக்டர் ஜியோ உள்ளிட்ட பல சங்கங்கள்லாம் அதை வரவேற்றிருக்காங்க. இதுல இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவதுங்க, ஒரு ஒரு பிரச்சனையை தீர்க்க சொன்னா ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துருவாங்க. என்ன பிரச்சனை? பெரிய பிரச்சனை. சிபிஎஸ் என்பது ஒரு பிரச்சனை. அது நன்மையை அளிக்கல, நீங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க போராடணும். ஆமா, நாங்க கேட்டது ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இவங்க கொண்டு வந்திருக்கிறது சிபிஎஸ் மாதிரி. இவங்க ஒரு புதியதாக டிஃபரெண்ட் மட்டும் நீங்க சொல்றீங்களா? இப்போ பழைய ஓய்வு திட்டத்துக்கும் இப்போ கொண்டு வந்திருக்கிற டிஏபிஎஸ்க்கும் என்ன வித்தியாசம்? பென்ஷன்னா என்ன, ஓல்டு பென்ஷன்னா என்ன அப்படின்னா முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சாதான் மக்களுக்கு புரியும். சரி, பென்ஷன் என்று சொன்னாலே, ஓய்வூதியம் என்று சொன்னாலே அது அரசு ஊழியரிடம் ₹1 கூட பிடித்தம் செய்யாமலேயே கொடுக்கணும். அரசு கொடுப்பதுதான் ஓய்வூதியம். முன்னாடி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பயும் தமிழகத்தில் 2003க்கு முன்பு ஜாயின் பண்ணிட்டு இன்னைக்கு தலைமை ஆசிரியராக இருக்கிறாங்க, தாசில்தாரா இருக்கிறாங்க. எல்லாருமே அது போன்று வாங்கி கொண்டுதான் இருக்கிறார்கள். இது தமிழகத்திற்கு புதியதல்ல. இது தமிழகத்திற்கு புதியதல்ல. மத்திய அரசு ஊழியர்கள் இன்றைக்கும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் லட்சக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, ஒண்ணு. கேட்டது ஓய்வூதியம், நீங்க கொடுத்திருக்கிறது ஓய்வூதியம் கிடையாது. ஒரே ஒரு டவுட், அதுல நீங்க சொன்னீங்க இப்ப ₹1 கூட பிடித்தம் செய்யாம நீங்க கொடுக்கணும், அதுதான் பென்ஷன் நீங்க சொல்றீங்க. இதுல 10 விழுக்காடு பிடித்தம் பண்றாங்க, அதுதான் தப்பா இருக்கு. நீங்க ஒரு ₹10 கொடுக்குறீங்க, அரசு ஊழியர் ஒரு ₹10 கொடுக்குறாங்க, ₹20. அந்த ₹20 இவங்களே வச்சுக்குவாங்களாம். வச்சுக்கிட்டு அதுல இருந்து வரக்கூடிய வட்டி சதவீதத்தை கணக்கிட்டு நாங்களே வச்சுக்கிட்டு அதிலே ஒரு சதவீதத்தை உங்களுக்கு 50% தரோம், 40% தரோம், குடும்ப ஓய்வூதியம் தரோம், அது தரோம், இது தரோன்னு ஒரு மத்திய அரசாங்கம் 3 மாதத்திற்கு முன்பு வெளிக்கொண்டு வந்த போது மத்திய அரசு ஊழியர்கள் ஏத்துக்கல. அது ஒரு பகல் கொள்ளாது, ஒரு பிக் பாக்கெட் என்று விமர்சனம் செய்தார்கள். மத்திய அரசு ஊழியர்கள் அவங்களுடைய சம்மேளனங்கள் விமர்சனம் செய்தார்கள். அன்றைக்கு இதே முதல்வர் அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார். என்னைக்கு நீங்க 3 குழுவையும், அதாவது சிபிஎஸ், ஓபிஎஸ், யூபிஎஸ்சியும் ஒன்னா எணிச்சு நீங்க ஆய்வு பண்ண நீங்க தொடங்குனீங்களோ அன்னைக்கே எங்களுக்கு சந்தேகம் வந்துருது. இதே தொலைக்காட்சியில் 3 நாட்களுக்கு முன்பு நான் இதே வார்த்தையை சொன்னேன். யூபிஎஸ் தன்மை பெற்றுதான் இவர்கள் கொண்டு வர மாதிரி தெரியுதுன்னு சொன்னேன். ஒரே ஒரு விஷயம், யூபிஎஸ் கொண்டு வந்தது அது ஒரு மோசடி தான், ரெண்டாவது கருத்தே இல்லை. ஆனால் இது யூபிஎஸ் மாதிரி இல்ல. அதுதான் நான் சொல்லிடுறேன் போலதான் இருக்கு. சட்டப்படி 10% பிடிப்பதை தவறு என்று கேட்கிறோம். அதை மாற்ற வேண்டும். அதை ஜிபிஎஃப் கூட கொண்டு போலாம். அதாவது சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க தனியார்கிட்ட வேலை செஞ்சாலும் சரி, அரசாங்கத்தை வேலை செஞ்சாலும், எங்க வேலை செஞ்சாலும் 10% அவனுக்கு ஒரு ஓய்வூதியம் எதிர்காலத்துக்காக நீங்க சேர்த்து வைக்கணுங்கிறது சட்டம். முன்னாடி இல்லங்கிறாரு. இல்ல பழைய ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டத்துல ஒரு பைசா கூட அரசு ஊழியர் கொடுப்பதில்லை, முழு ஓய்வூதியம் வாங்குகிறார்கள். இங்க 10% பிடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறார்கள். என்றாலும் கூட நல்லா கவனிங்க, யூபிஎஸ்ல அப்படி இல்ல. யூபிஎஸ்ல என்னுடைய பணத்தை பூரா நீ எடுத்துக்கணும் எழுதி கொடுத்தாதான். நீ எழுதி கொடுத்தது எத்தனை பேர் தெரியுங்களா? 24,65,000 பேர் இருக்கிறான் யூபிஎஸ்ல, மத்திய அரசாங்கத்துல. அதுல எழுதி கொடுத்தவன் ஒரு 97,000 பேர் தான். முடியாதுட்டாங்க, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போறாங்க. இல்ல யூபிஎஸ் ஓட இத கம்பேர் பண்ண வேண்டாம் என்று சொல்றேன். இது தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஓய்வூதியம். என்ன ஒப்பீடு, எதோட அது ஒப்பிட்டு போகுது தெளிவுபடுத்துவார். இப்ப கொண்டு வரக்கூடிய இந்த அம்சத்துல என்னென்ன முரண்பாடு இருக்கு, என்ன தவறு இருக்கு நீங்க பாக்குறீங்க? அதாவதுங்க, நீங்க ₹10 கொடுக்குறீங்க, நான் ₹10 கொடுக்குறேன். நீங்க அதை பேர் நானும் பேர் வச்சுட்டு போங்க. எதுக்கு நீங்க பிடிக்கிறீங்க? பிடித்துட்டு சிபிஎஸ்ல என்ன பண்ணாங்க, பிடிச்ச காசை கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. நீங்க 50 லட்சம் ரூபாய் நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு 25 லட்சம் ரூபாய் நான் டோட்டலா கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான், அவ்வளவுதான் கட்டு. இப்ப என்ன பண்றாங்க, அதையும் கொடுத்துருங்க கையிலேயே, அதே கையிலே கொடுத்துருங்க. அதிலே வரக்கூடிய வட்டி விகிதத்தை நாங்கள் வைத்துக் கொண்டு அதிலே சதவீதம் போடுவதற்கு அரசு எதுக்குன்னு கேட்கிறேன் நான். இதுக்கு எதுக்கு ஒரு ஐஏஎஸ் அதிகாரி? இல்ல பங்களிப்பு நிதியில மொத்த தொகை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்க. சிபிஎஸ்ல கொடுத்துருவாங்க. சரி, இதுதான் முதல்ல எவ்வளவு பிடிக்கிறாங்க சொல்லி சேர்த்து வைத்த பணத்தில் 60% அந்த ஊழியர் கையில் கொடுக்கப்படும், 40%
பங்கு சந்தையில் அதிலும் பென்ஷன் அன்யூட்டி ஃபண்ட்ஸ்ல போய் போடப்படும். அதுல 1 லட்சம் ரூபாய்க்கு 8% வட்டினா அவன் எத்தனை லட்சம் போடுறானோ அதுக்கு நம்மள ஓய்வூதியம் வரும். அதனால அதுக்கும் இதுக்கும் அந்த சதவீதம் இதுல போடல தொடர் நீ அதை குழப்பிக்க வேண்டாம். இல்ல அது நான் வந்து இதுல அது மாதிரி போடல. அதுலயே பல முறை அதுல ஒரு தெளிவில்லாம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சார். தெளிவில்லாம 60% போடல தொடர் இதுல அவங்க சொல்லல. அதனால இது நியூ பென்ஷனும் இல்ல யூபிஎஸ் இல்ல சொல்லலங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? இதுதான் எடுத்துக்க முடியாது. அதான் சொல்றாரு. சொல்லல குறிப்பிடல அப்படிங்கிறாரு. குறிப்பிடுதல்ல, அதுல இன்னும் நிறைய குறிப்பிட வேண்டிய அம்சங்கள் இருக்கு. நான் பின்னாடி சொல்றேன். நான் என்ன சொல்றேங்க, நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டே நீங்க வந்து முடிச்சிட்டீங்க கதையை. என்ன பாயிண்ட்ல பிடிச்சிட்டீங்க? உங்ககிட்ட நான் காசு பிடிப்பேன்னு சொன்னவனே அங்க முடிஞ்சு கதை. சரி, 10% நீங்க என்னைக்கு நீங்க பிடிக்கிறீர்களோ, நீங்க 10% சாதாரண தொகை கிடையாது. தோழர் முதல் கட்டத்திலே சொன்னார் 85,000 கோடி வைத்திருக்கிறீர்கள் என்று தெளிவாக சொன்னார் தோழர். 84,507 ரூபாய் இருக்கு. இது சாதாரண அமௌண்ட் கிடையாது. ஒரு 3 வருஷம் நீங்க சேர்த்து வச்சீங்கன்னா ஒரு மாநிலத்தினுடைய பட்ஜெட் 3.5 லட்சம் கோடி. ஒரு மாநிலத்துக்கே பட்ஜெட் போடலாம். அவ்வளவு காசு ஊழியர்களுடைய காசு அதுல இருக்கு. இப்ப தோழர் சொல்றார் 60%, 40% என்கின்ற தெளிவு இதுல இருக்கா? அதே போன்று அரசு எவ்வளவு கொடுக்கணும் அதுல இருக்கா? இல்ல. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் வரி என்ன? இந்த டிஏபிஎஃப்ல ஃபர்ஸ்ட் வரி என்ன? 10% பிடிப்போடு அங்கேயே முடிச்சிங்க. அங்கேயே எங்களுடைய கோரிக்கை குழி தோண்டி நீங்க கிணத்துல புதைச்சிட்டீங்க. அதன் பிறகு வரக்கூடிய வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு அது கொடுத்தோம் இது கொடுத்தோம்னு சொல்றது எல்லாம் இந்த பொய் மாலங்களை நாங்கள் நம்பவில்லை. இது நல்ல அரசு. கல்வித்துறைக்கு எவ்வளவு பண்ணியிருக்கிறீங்க, பொருளாதாரத்தில் நீங்க தான் அரசு ஊழியர் முதுகிலே இப்படி நீங்கள் சவாரி செய்வதை நாங்கள் கற்பனை கூட பண்ணி பார்க்கலீங்க. இப்ப 10 ஆண்டு கால பணியாற்றல் ஓய்வூதியம் இருக்குன்றீங்க. குடும்ப ஓய்வூதியம் 60 விழுக்காடு. என்னுடைய காசை என்னுடைய தொகையை வைத்துக் கொண்டு நீங்க எதுக்கு கொடுக்குறீங்கன்னு நான் கேட்கிறேன். என்னுடைய காசு நீங்க புடிச்சுக்கிட்டு கொடுக்கிறதுக்கு அரசு எதற்கு? இல்ல, ஓல்டு பென்ஷன்ல மொத்த அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அது போக உங்களுக்கு பென்ஷன் அரசு பணம் கொடுக்கும். ஆனா இப்ப கொண்டு வந்திருக்க இந்த ஸ்கீம்ல வந்து காசு பிடிச்சிட்டு அதுல இருந்து கொடுக்குறாங்க. காசு பிடிச்சிட்டு கொடுக்கறதுக்கு என்ன நீங்க பேங்க் நடத்துறீங்க? நீங்க வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லையா? ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் மாதிரி நீங்க பேசுங்க. இது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். அப்படிதான் ஆர்டிகல் இருக்கு இந்திய அரசியலமைப்பு பிரகாரம். இது வந்து ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட், மக்கள் நல அரசுங்க. இது வந்து ஒரு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி கிடையாது. இது அமெரிக்கா கிடையாது, இங்கிலாந்து கிடையாது, கனடா கிடையாது, ஆஸ்திரேலியா கிடையாது. அதெல்லாம் கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி. இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். வெல்ஃபேர் ஸ்டேட்ல இருந்து நீங்க பேசுங்க. இந்திய அரசியலமைப்பில இருந்து நீங்க பேச ஆரம்பிங்க. அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு மக்கள் நல அரசை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு மகளிர் பேருந்துகளை ஒரு 10 ரூபாய் டிக்கெட் வாங்கி உங்களால் போக முடியலன்னு சொல்லிட்டு இலவசமா கொடுக்குறீங்களே. நீங்க கல்லூரி குழந்தைகளுக்கு நீங்க வந்து மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களே. எத்தனை ஜிஆர்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க. உயர்கல்வியில இருந்து பள்ளி கல்வித்துறையில இருந்து ஏன் ஒரு 15 நாளைக்கு முன்னாடி நீங்க தானே நம்பர் 1 இருந்தீங்க பொருளாதாரத்தில். அதுக்குள்ளே எப்படி நீங்க வந்து பொருளாதாரத்தில் தாழ்ந்து விட்டீர்களா? ஒரே வாரத்தில் நீங்க தாழ்ந்து விட்டீர்களா? அப்பொழுது இல்ல வேற என்ன முரண் இருக்கு? 10 விழுக்காடு பிடித்தம் பண்றது முதல்ல தவறுங்கிறீங்க இல்லையா? வேற என்ன முரண் இருக்குன்னு பாக்குறீங்க? எங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முதல்ல நீங்க காசு பிடிக்கிறது நீங்க தப்புங்க. சரி, காசு பிடிச்சிட்டு நீங்க கொடுத்தாவே அதுக்கு பேர் ஓய்வூதியம் கிடையாது. அதுக்கு பேர் என்ன வச்சாங்க? முதல்ல சிபிஎஸ் வைக்கும் போது பங்களிப்பு அப்படின்னாங்க. நீங்க அந்த பங்களிப்புன்ற வார்த்தை நீங்க எடுக்கிறீங்க. இல்ல காசு பிடித்தாலும் கூட நீங்க ரிட்டையர் ஆகும்போது உங்களுக்கு அந்த தொகை கொடுத்துறாங்க இல்லையா? ரிட்டையர் ஆகும்போது காசு கொடுக்கறது இல்ல, காசு இவங்க தான் வச்சுக்குவாங்க. இப்போ இந்த காசு உங்களிடம் கொடுப்பேன் என்றதுல இல்லையே. சரி, காசு ஃபுல்லா வச்சுப்பாங்க. ஆமா, காசு உங்களிடம் தரப்படும். 25 லட்சம் அது பணிக்கொடை. அது என்னது? எங்களுடைய இஎல் சரண்டர் இருக்குதுங்க, எம்எல் இருக்குதுங்க. பணிக்கொடைன்றது ஆல்ரெடி ஓல்டு பென்ஷன் ஸ்கீம்ல இருக்கக்கூடியதுங்க. அதை வந்து நீங்க 25 லட்சம் சொல்றீங்க. 3 லட்சம் கோடி நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க அதுல கூடிய வட்டியை வந்து எங்களுக்கு நீங்க பணிக்கொடை உங்களால கொடுக்க முடியாதா? எங்களுடைய தொகையிலிருந்து நீங்கள் பணிக்கொடை கொடுப்பீங்க, நீங்க ஓய்வூதியம் கொடுப்பீங்க, குடும்ப ஓய்வூதியம் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னா நானே வங்கியிலே சேமிப்பு செய்துவிட்டு அந்த வட்டியை நானே என் குடும்பத்தை நடத்த முடியாதா? இதற்கு அரசு எதுக்கு 23 வருட போராட்டத்தை எதற்கு நாங்க நடத்தினோம்? வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு அரசு நடக்கின்ற போதும் அதற்கு ஒத்துழைப்பு நல்கக்கூடிய, அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சங்கங்கள் இருக்கதான் செய்யும். இப்ப திமுக இருக்குன்னா திமுக ஆட்சி பண்ணா திமுக ஒரு 10 சங்கம் சப்போர்ட் பண்ணுவாங்க தான். அது இல்லன்னு சொல்ல முடியாது. போராட்டம் பண்ணிட்டு இருந்தவங்க இப்ப வாபஸ் வாங்கியிருக்காங்க. நீங்க பிரவீன், அதாவது நீங்க வந்து சப்போர்ட் பண்ணதா செய்வாங்க, அது இயற்கையானது தான். அதுக்காக முழுமையான சப்போர்ட் மட்டும்தான் முரணா இருக்குன்றீங்க. 10 விழுக்காடு முரண் கிடையாதுங்க, தவறுன்றீங்க. இந்த பென்ஷன் ஸ்கீமை நாங்கள் அறவே
நாங்கள் எதிர்க்கின்றோம். நாங்கள் கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான். அதுல வந்து எல்லளவும் மாற்றி தரமாட்டேன் என்றுதான் அவர் தேர்தல் அறிக்கையில கொடுத்தார். இன்னைக்கு எல்லளவு மட்டும் மாத்தல, கம்ப்ளீட்டா அதனுடைய நேரத்தையே மாத்திட்டார். எனவே இது போன்ற ஒரு தவறான ஒரு ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இதற்கு பேரே ஓய்வூதிய திட்டமே அல்ல, இது ஒரு சிறுசேமிப்பு திட்டம். வந்து அவர் பிஜேபி நண்பர் பேசிட்டு இருக்காரு. முதல்ல வந்து யூபிஎஸ் கொண்டு வந்தது, சிபிஎஸ் கொண்டு வந்தது, அரசு ஊழியர்கள் முதலில் குத்தியது பிஜேபி தான். அவர் பேசுறதுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து நம்முடைய நண்பர்கள் வந்து திமுக நண்பர் சொன்னா காசே இல்லை அப்படின்னார். பணம் இல்லை என்று சொல்லி ஏதாவது தமிழகத்தில் திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா? கலைஞர் காப்பீட்டு திட்டம் நிறுத்தப்பட்டிருக்கிறதா? மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டிருக்கிறதா? ரோடு போடுறது நிறுத்தப்பட்டிருக்கிறதா? பொருளாதார வளர்ச்சி 16% என்று தேவையில்லை, அது நிறுத்தக்கூடியது இல்ல. ஒரு நிமிஷம் இன்னைக்கு வந்து 1 கோடி பெண்கள் வாங்கி இருக்கிறது 2 கோடியா மாத்தி இருக்கிறது மாறி இருக்கிறதா? குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய உதவித்தொகை நின்றிருக்கிறதா? இதுவரை முடிச்சிடறேன். இந்தியாவிலேயே புதிய 43 விழுக்காடு பெண்கள் வேலைக்கு போகக்கூடிய முடிச்சிடறேன் சார். அந்த அளவுக்கு பொருளாதார முன்னேற்றத்திலையும் இருக்கு. எல்லா துறைகளிலும் நம்பர் 1 தமிழ்நாடு தான். அவர் திமுக நண்பருக்கு சொல்லிக்கிறேன், எங்கெங்க பார்த்தாலும் நம்பர் 1 தான். சரி, நான் அதை வரவேற்கிறேன். சரி, சுகாதாரத்தில் நம்பர் 1, மனித வளத்தில் நம்பர் 1, எஜுகேஷன்ல நம்பர் 1, பொருளாதார வளர்ச்சியில் நம்பர் 1, எல்லாத்திலும் நம்பர் 1. நான் அதை இல்லைன்னு சொல்லல. ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கிற ரிப்போர்ட் இது, நான் இல்லைன்னு சொல்லல. வளர்ந்த நாடுகளுக்கு நிகராக இருக்கக்கூடியது தமிழகம் தான். நான் மறுக்கல. எதிர்த்து பேசும்போது அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. எல்லா துறைகளிலும் அவர் என்ன சொல்றாரு? எல்லா துறைகளிலும் நான் முழுசா முடிக்கிறேன். கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல உட்கார்ந்து நான் முழுசா முடிக்கிறேன் சார். நீங்க வந்து கிராமத்துக்கு போனீங்கன்னா கட்டமைப்பு, அவ்வளவு கட்டமைப்பு, வீடுகள், சாலைகள் இவ்வளவு தெளிவாக பண்ணக்கூடிய ஒரு இந்த அரசு ஊழியர் ஓய்வூதியம் என்று வருகின்ற போதுதான் உங்களுக்கு காசு இல்லையான்னு நான் கேட்கிறேன். ஒரே ஒரு கேள்வி. இந்த பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், எல்லா துறைகளிலும் நீங்க நம்பர் 1 இருக்கக்கூடியவங்க அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் கொடுக்கும் நீங்க கேட்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு காசு இல்லாம போயிட்டுதான். இப்ப என்னோட கேள்வி என்ன, நீங்க சொல்றீங்க பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தொகை எல்லாமே ஒரு பொருளாதார மேம்பாடு, தமிழ்நாடு அடுத்த கட்டத்தை நோக்கி போறதுக்கு ஒரு வழிவகுக்குதுங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. அது கண்டிப்பா தேவை அப்படிங்கிறதா இருக்கு. இன்னைக்கு தேவை உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு ஏதாவது பெரிய பாதிப்பு இருக்கிறதா? சம்பளமே கொடுக்கறது இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கா? கேக்குறேன்னா கண்டிப்பா பென்ஷன் கொடுக்கணும், அது சட்டத்துல இடம் இருக்கு, அவங்க கண்டிப்பா கொடுத்து ஆகின்ற மாற்று கருத்து கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு நிதி நெருக்கடி இருக்கு, நமக்கு மத்திய அரசோட போதிய சப்போர்ட் கிடையாது, பினான்சியலா சப்போர்ட் கிடையாது. ஒண்ணு அரசு நீங்க என்ன ரெண்டாவது தொடர்ந்து 22 ஆண்டுகளாக கோரி வச்சாங்க. அதிமுக திமுக மாறி மாறி ஆண்டாலும் கூட இன்னைக்கு அது ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அடுத்த கட்டமா இதை இன்னும் மேம்படுத்தாங்க ஒரு நம்பிக்கை வரலையான்னு கேட்கிறேன். இப்ப மற்ற திட்டங்களை எல்லாம் குறைச்சா மனிதவள மேம்பாடு குறைஞ்சிருமே, அரசு ஊழியர்களுக்கு குறையலாம் பரவாயில்ல என்ற மாதிரி நீங்க ஒரு லைன். அரசு ஊழியர்களை எந்த முழுக்க வஞ்சிக்க கூடியதாக சொல்றேங்க. இதை ஓரளவுக்கு ஏற்படுத்த இந்த நான் சொன்னல இவ்வளவு திட்டங்கள், இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகின்ற இடத்தில் இருப்பது அரசு ஊழியர்கள். சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாது. நீங்க நம்பர் 1 இருக்கிறதுக்கு அரசு ஊழியர் தான் காரணம். ஒண்ணு. ரெண்டாவது, எல்லா திட்டங்களையும் நிறுத்திவிட்டால் மனித வளம் குறைந்து விடுமே. அரசு ஊழியருக்கு நல்லா சம்பளம் கொடுக்குறாங்களே, அதுல என்ன உங்களுக்கு பாதிப்பு இருக்கா? உங்களுக்கு நிறுத்தினா கூட எந்த பாதிப்பு வராதுன்னு நீங்க சொல்றீங்க. அரசு என்கின்ற அந்த ஒரு ஸ்கீம், அரசு என்கின்ற ஒரு சிஸ்டம், ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் என்பது இருந்தாதான் ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவில், தமிழகத்தில் மக்களுக்கு நல்ல திட்டங்கள் சென்றடையும். என்னைக்கு நீங்க வந்து ஒரு பிரைவேடைசேஷனுக்கு அரசு என்கின்ற ஒரு கட்டமைப்பு வேணும், அரசு பணி வேணும், அரசு பள்ளிகள் வேணும், தாசில்தார் அலுவலகம் வேணும், கலெக்டர் அலுவலகம் வேணும். நாங்க கேட்கறது வெறும் ஊதியம் கிடையாதுங்க. இல்ல, கலெக்டர் அலுவலகம் வேணும், பள்ளிக்கூடம் வேணும், அரசு என்கின்ற ஒரு செட்டப் மிகவும் வளர்ந்து இருக்க வேண்டும். உங்க கோரிக்கை அதுல மாற்று கருத்து இல்ல. அது எங்களுக்கான கோரிக்கை இல்ல, நீங்க நாட்டு மக்களுக்கான கோரிக்கை. நீங்க 100 விழுக்காடு எதிர்பார்த்தீங்க, ஆனா இப்ப கிடைத்திருப்பது 70, 80 உங்க கணக்குல வச்சுக்கோங்களேன். 80% கிடையாதுங்க, 0%. ஜீரோன்றீங்க? 0 தான். இது சிறு சேமிப்பு திட்டம், ஓய்வூதிய திட்டம் கிடையாது. இது வந்து சிறு சேமிப்பா கொடுத்தாங்க, இப்ப புடிச்சு வச்சுட்டு கொஞ்சமா சிறு சேமிப்பு அப்படிங்கிறீங்க. அவ்வளவுதான். இந்த அஞ்சல் துறையில போயிட்டு சிறு சேமிப்பு பண்ணுவாங்க குழந்தைங்க எல்லாம், ஒரு 10 ரூபாய் கொடுங்க அது வட்டி ஏறும்ன்றது.
அதான் இது கணக்கு. அதாவதுங்க, அரசு ஊழியர் ஓய்வூதியம் கேட்பது என்பது அரசு என்கின்ற ஒரு அமைப்பு நிலைத்திருக்க வேண்டும். அரசு பணி என்கின்ற வருங்கால தலைமுறை அரசு பணியை நாடி வர வேண்டும். அரசு என்பது இருந்தாதாங்க திராவிட மாடல் இருக்கும். அது எந்த மாடலும் இருக்கும். அரசு என்கின்ற சிஸ்டம் இந்திய அரசியலமைப்பு பிரகாரம் அமைக்கப்பட்ட எந்த ஒரு அரசும் இருந்தாதாங்க அது அரசாக இருக்கும். நீங்க இன்னைக்கு ஜிஎஸ்டி வாங்குறீங்க, அரசு என்ற செட்டப் இல்லைன்னா உங்களால வரி வாங்க முடியுமா? நீங்க இன்கம் டாக்ஸ் வந்து அளவுக்கு அதிகமான இன்கம் டாக்ஸ் வாங்குறீங்க, அரசு என்கின்ற சிஸ்டம் இல்லாத நீங்க வாங்க முடியுமா? நீங்க ரோடு போடுறீங்க, மக்களுக்கு நல்லது செய்யறீங்க, எல்லா வெல்ஃபேர் ஸ்கீமும் அரசு என்கின்ற பெயரால் செய்கிறீர்கள். இன்னைக்கு வந்து திவாலா ஆயிடுச்சு, காசு இல்லை அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்றாங்கன்னு தோழர் சொன்னாரு. வங்கிகள்ல இருந்து 21 லட்சம் கோடி ஒரு 5 வருஷத்துக்கும் ஒரு நிதியாண்டுக்கும் பேங்குக்கு முதலாளிகளுக்கு நீங்க தள்ளுபடி பண்றீங்களே, 21 லட்சம் கோடி. அப்பொழுது பிரதமர் மோடி அவர்களுக்கு லாஸ் ஆகலையா? எத்தனை லட்சம் கோடிகளை இன்னைக்கு வந்து பெருமுதலாளிகளுக்கு அவர் தள்ளுபடி பண்ணியிருக்கிறார். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் கேட்பது என்பது, அரசு ஊழியர்கள் போராடுவது என்பது இந்த நாட்டை காப்பதற்காக, வருங்காலத்தில் நீங்க இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு பெற வேண்டும், அரசு பணியை பெற வேண்டும், இந்த நோக்கம் முக்கியம். இல்ல, இந்த அறிவிப்பு 0 நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு போராட்டம் பண்ண எல்லாருமே வந்து மகிழ்ச்சியோட அவங்க பேசுனதை நம்ம பார்த்தோம். ரெண்டாவது அந்த வேலை நிறுத்தத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க, அதை நம்ம பார்க்குறோம். இதுல அப்போ எப்படி அது அவங்களுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலையா? அதாவதுங்க, நான் ஒரு சில விஷயங்களை வெளிப்படையா சொன்னேன், எங்க சங்கத்துக்காரங்களை கூச்சிக்குவாங்க. அதாவதுங்க, நான் தான் சொல்றேன், ஒரு சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அவையில. ஒரு அரசு ஆட்சியில் இருக்கும்போது அதற்கு காவடி தூக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்படி எல்லாரும் இருக்காங்க. நான் அவங்கள சொல்லல, நான் சொல்லல, அவங்கள நான் சொல்லல. சில நீங்க சில 10% அந்த வார்த்தையை வாபஸ் வாங்கிக்கிறேன். சில திமுகவுக்கு இந்த கோரிக்கையை வந்து முதலமைச்சரை சந்தித்து வலியுறுத்திய யார் தெரியுங்களா? சிபிஐ, சிபிஎம், விடுதலை ஒத்துழைக்கக்கூடிய 3 பேரும் போய் சேர்ந்து உட்கார்ந்து பேசி எப்படியாவது என்று சொல்லி ஒத்துழைக்கக்கூடிய அவர்களுக்கு லட்டு கூட கொடுங்கன்னு சொல்றாரு. சைக்காலஜில ஒரு தேரி ஒன்னு இருக்கு, கிரேப் ஒயின் தேரின்னு ஒரு தேரி இருக்கு. கிரேப் ஒயின் தேரி சைக்காலஜில ஆர்கனைசேஷனல் பிஹேவியர்ல ஒரு பாடம் இருக்கு. ஒரு பொய்யை, ஒரு அறிவிப்பை மீண்டும் மீண்டும் வரவேற்பதன் மூலமாக, பரப்புவதன் மூலமாக ஒரு கட்டத்தில் உண்மை என்று கடைசியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு போய் சென்று சேர்ந்து விடும். ஆட்சி முடிவதற்குள் இவங்களால் கொடுக்க முடியும். அல்ல, அடுத்து இருக்கக்கூடிய அந்த அம்சம் எப்படி பாக்குறீங்க? இப்ப திருமண முன்பணம் அப்படிங்கறத அதிகப்படுத்திருக்காங்க. அதே போன்று குடும்ப ஓய்வூதியம் 60 விழுக்காடு, இந்த மாதிரி 10 ஆண்டுகள் பணியாற்றினாலே அவங்களுக்கு பென்ஷன் அப்படிங்கிற அந்த அறிவிப்போட ஏத்துக்க மாட்டாங்க. எல்லாமே சிறு சேமிப்புல இருந்து வரக்கூடிய திட்டம். அங்கே தொடக்கத்திலே அது முடிஞ்சிருச்சு. சிறு சேமிப்பு திட்டம். பெயரில் வந்திருக்கக்கூடிய இந்த சிறு சேமிப்பு திட்டத்தை முதல்வர் அவர்கள் உடனடியாக அவர்கள் வந்து பின்வாங்க வேண்டும். இவர்களால் ஓய்வூதியம் தர முடியும், அந்த அளவுக்கு நிர்வாக கட்டமைப்பு இவர்களிடையே உண்டு. இவர்கள் பின்வாங்கவில்லை என்று சொன்னால் உச்சநீதிமன்றத்தில் வழக்குக்கு செல்வோம். நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம். அதே போன்று போராட்டத்துக்கும் தயாராகி கொண்டிருக்கிறோம். இந்த ஓய்வூதிய திட்டத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம்.